வியாழக்கிழமை கோட்டாபய ராஜபக்ச சார்பாக ஜனாதிபதி சட்டத்தரணி அலி சப்ரி ஆஜராகியிருந்தார். அவர் அதன் பின்னர் விடயங்களை முன்வைத்திருந்தார். பயங்கரவாத தடை சட்டம் என்பது ஒரு அடக்குமுறை தொடர்பிலான சட்டமாகத்தான் அனைவராலும் பார்க்கப்படுகிறது. எனவே தான் அனைவரும் அதற்கு எதிராக குரல் கொடுத்திருந்தார்கள். இந்த விடயத்தில் கூட, அதாவது அலி சப்ரி ஆட்சியிலே இருந்த பொழுது அல்லது ஆளும் தரப்பிலே இருந்த பொழுது 2022ஆம் ஆண்டு 12ஆம் இலக்க சட்டம் ஊடாக பயங்கரவாத தடை சட்டத்துக்கு திருத்தங்கள் கொண்டு வரப்பட்டதை அவர் ஞாபகப்படுத்தினார். இவ்வாறான பயங்கரமான ஒரு சட்டத்தின் கீழ் ஒருவரை கைது செய்வதற்கு சட்டமா அதிபர் கைகோர்த்திருப்பதை தான் கவலையோடு நினைவு கூறுவதாக அவர் குறிப்பிட்டிருந்தார். ஒரு வீடு ஒரு குடும்பத்தின் கனவு, ஒரு முதலீடு ஒரு தலைமுறையின் எதிர்காலம். அந்த கனவுகளையும் அந்த எதிர்காலங்களையும் நம்பிக்கையுடன் கட்டி எழுப்பி வருகிறது ப்ளூ ஓஷன் குரூப் ஆஃப் கம்பெனிஸ். இலங்கையின் வளர்ச்சியோடு உங்கள் வாழ்க்கையையும் உயர்த்துகிறோம். இது ஷார்ட் நியூஸ் வழங்கும் பியோண்ட் த நியூஸ். செய்திகளுக்கு அப்பால் சென்று பல விடயங்களை இந்த நிகழ்ச்சியிலே நாங்கள் பேசி வருகின்றோம். இன்று 2026ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 11ஆம் திகதி சனிக்கிழமை. கடந்த 9ஆம் திகதி வியாழக்கிழமை கோட்டாபய ராஜபக்சவின் வழக்கு மீண்டும் 4வது முறையாக மேன்முறையீட்டு நீதிமன்றத்திலே எடுத்துக் கொள்ளப்பட்டது. கடந்த 2 தினங்களாக நாங்கள் வேலைப்படு காரணமாக அந்த தகவல்களை உங்களுக்கு வழங்கவில்லை. இன்றைய நிகழ்ச்சியிலே கோட்டாபய ராஜபக்சவின் இறுதி தவணையிலே என்னென்ன விடயங்கள் பேசப்பட்டன, புது புது தகவல்கள் எவ்வாறு வெளிவந்திருக்கின்றன என்பதை இந்த நிகழ்ச்சியிலே அலசுவதற்கு தயாராக இருக்கின்றோம். இன்றும் கூட சகோதரர் ஃபசீர் முகமது கலையகத்தில் இருக்கின்றார். நிகழ்ச்சிக்குள் அவர்களை அன்போடு வரவேற்றுக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும், வணக்கம். வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹ், வணக்கம். கோட்டாபய ராஜபக்சவின் வழக்கு 4வது முறையாகவும் எடுத்துக்கொள்ளப்பட்டிருக்கின்றது. கடந்த 1ஆம் தவணையிலே அவர் தரப்பு வாதங்கள் தான், அவர் தரப்பு நியாயங்கள் முன்வைக்கப்பட்டன. 2ஆம் தவணையிலும் அப்படித்தான். 3ஆம் தவணையிலே இறுதி 10 நிமிடங்கள் சட்டமா அதிபர் திணைக்களம் தங்களுடைய தரப்பு நியாயங்களை சொல்லியிருந்தது. கண்டிப்பாக 4வது முறை சட்டமா அதிபர் திணைக்களத்தின் வாய்ப்புகள், அவர்களுடைய நியாயங்கள் தான் முன்வைக்கப்பட்டிருக்கு. பல அதிர்ச்சிகரமான தகவல்கள் வந்ததாக அறிந்தேன். பகிர்ந்து கொள்ளும். கோட்டாபய ராஜபக்ஷ தன்னை பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்ய வேண்டாம் என்ற ஒரு தடை உத்தரவு கோரி தாக்கல் செய்திருக்கக்கூடிய வழக்கிலே 4 பிரதிவாதிகள் இருக்கிறார்கள். இது ஒரு எழுத்தாணை மனு, ரிட் பெட்டிஷன். 4 பிரதிவாதிகள் பெயரிடப்பட்டிருக்கிறார்கள். 1வது பிரதிவாதி போலீஸ் மா அதிபர் பிரியந்த வீரசூரிய. 2வது பிரதிவாதி சிஐடியினுடைய பணிப்பாளர் ஷானியா பேசேகர. 3வது பிரதிவாதியாக சிஐடியினுடைய இந்த விசாரணைகளை, தற்போது இந்த உயிர்த்த ஞாயிறு தின தாக்குதல்கள் தொடர்பிலான விசாரணைகளை முன்னெடுக்கக்கூடிய பிரிவான விசேட விசாரணை பிரிவினுடைய பொறுப்பதிகாரி பிரதான போலீஸ் பரிசோதகர் மாதவ குணவர்தன. 4வது பிரதிவாதி சட்டமா அதிபர். இப்போது முதல் தவணையிலிருந்து 3ஆம் தவணை வரையிலே மனுதாரர் கோட்டாபய ராஜபக்ஷ சார்பிலான வாதங்கள் நீதிமன்றத்திலே முன்வைக்கப்பட்டிருந்தன. குறிப்பாக இந்த ரிட் பெட்டிஷன் அப்படி இல்லைன்னு சொன்னா நீதி எழுத்தாணை மனுக்களை பொறுத்தவரையிலே 1வது தாக்கல் செய்யப்பட்ட பின்னர் நீதிமன்ற முன்னிலையிலே, நீதிபதிகள் முன்னிலையிலே அந்த மனுக்கள் பரிசீலனைக்கு எடுத்துக்கொள்ளப்படும். பரிசீலனை எடுத்துக்கொள்ளப்பட்டு அவர்கள் ஏதேனும் இடைக்கால தடை உத்தரவுகள் கோரியிருந்தால் அது தொடர்பாக ஆராயப்படும். இவ்வாறு முதல் நிலையிலே அடிப்படை விடயங்கள் ஆராயப்பட்டு அந்த மனுவை விசாரணைக்கு ஏற்றுக்கொள்ள முடியுமா இல்லையா என்பதை தீர்மானித்த பின்னர் தான் நீதிமன்றம் அந்த வழக்கை விசாரணைக்கு எடுப்பதாக அறிவிக்கும், நோட்டீஸ் அனுப்பும் அந்த குறித்த பிரதிவாதிகள் தொடர்பாக விடயங்களை முன்வைப்பதற்காக. அதற்கு முன்னர் நடப்பதை நாங்கள் சொல்வது பரிசீலனை செய்வது, மனுவை பரிசீலனை செய்வது என்றதை நாங்கள் சொல்வோம், விசாரணை அல்லாது. இப்போது கோட்டாபய ராஜபக்ஷ தாக்கல் செய்திருக்கக்கூடிய இந்த எழுத்தாணை மனுவிலும் நடந்து கொண்டிருப்பது இந்த மனு தொடர்பிலான பரிசீலனைகள் தான் நடந்து கொண்டிருக்கின்றன. அதன்படி ஆரம்ப கட்டமாக மனுதாரர் சார்பில் தனது பக்க நியாயங்கள், மனுவை ஏன் தாக்கல் செய்தோம், அதில் இருக்கக்கூடிய விடயங்கள் என்ன என்பது தொடர்பாக 3 தவணைகள் தொடர்ச்சியாக சுமார் 6 மணி நேரத்துக்கு மேல் விளக்கம் அளிக்கப்பட்டிருக்கிறது. இப்போது பிரதிவாதிகளுக்காக நீதிமன்றத்திலே ஆஜராகின்ற பிரதி சொலிசிட்டர் ஜெனரல் சுஹர் ஷிகேராத் இந்த மனுவை நிராகரிக்க வேண்டும், விசாரணைக்கு ஏற்றுக்கொள்ளக்கூடாது, விசாரணைக்கு ஏற்காமல் ஆரம்பத்திலேயே இதனை நிராகரிக்க வேண்டும், குப்பையிலே போட்டுவிட வேண்டும் என்ற அடிப்படையிலே தனது வாதங்களை முன்வைத்திருக்கிறார். அதற்கான காரணிகளை அவர் நீதிமன்றத்திலே சொல்லியிருக்கிறார். ஏற்கனவே நாங்கள் கடந்த
காணொளியிலே பேசியிருந்தோம். முதல் 10 நிமிடங்களிலே சுஹர்ஷி ஹேராத் மனுவிலே இருக்கக்கூடிய சில பொய்யான விடயங்களை குறிப்பிட்டிருந்தார். 2 விடயங்களை குறிப்பிட்டிருந்தார், சுட்டிக்காட்டியிருந்தார். அதனால் கோட்டாபய ராஜபக்ஷ சுத்தமான கரத்தோடு அல்லது நீதிமன்றத்துக்கு உண்மைகளை முன்வைக்காது பொய்யான தகவல்களை முன்வைத்திருக்கிறார். பொதுவாக ரிட் மனுக்களை நிராகரிப்பதற்கு அது ஒரு ஏதுவான காரணியாக பார்க்கப்படுகிறது. எனவே அவ்வாறான விடயங்கள் முன்வைக்கப்பட்டுள்ள இந்த ரிட் மனுவை நிராகரிக்க வேண்டும் என்பது அவரது கோரிக்கையாக இருந்தது. அதன் தொடர்ச்சியாக நீண்ட வாதங்களை, சுமார் 2.5 மணி நேரத்துக்கு மேற்பட்ட வாதங்களை சுஹர்ஷி ஹேராத் 9ஆம் தேதி வியாழக்கிழமை அன்று நீதிமன்றத்திலே முன்வைத்திருந்தார். ஆரம்பத்திலே நான் ஒரு சுருக்கமான ஒரு தெளிவுரைக்காக அதனை சொன்னேன், எவ்வாறு இந்த விசாரணைகள் நடக்கின்றன என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக. வியாழக்கிழமையை பொறுத்தவரை சுஹர்ஷி ஹேராத் 2 முக்கியமான விடயங்களை மையப்படுத்தி தனது வாதங்களை ஆரம்பித்திருந்தார். குறிப்பாக கோட்டாபய ராஜபக்ஷ நீதிமன்றத்திலே தாக்கல் செய்திருக்கக்கூடிய எழுத்தாணை மனு, நாங்கள் சொல்லுவோம் எழுத்தாணை மனுக்கள் 5 வகையான எழுத்தாணை மனுக்கள் இருக்கின்றன. அந்த வகையிலே கோட்டாபய ராஜபக்ஷ தாக்கல் செய்திருக்கக்கூடிய எழுத்தாணை மனு தடை நீதி பேராணை மனு என்று சொல்லி நாங்கள் தமிழில் சொல்வோம். ரிட் ஆஃப் ப்ரொபிஷன். இந்த வகையிலான மனுக்களை நீதிமன்றத்திலே தாக்கல் செய்கின்ற பொழுது நீதிமன்றம் அது தொடர்பில் முதலாவது அந்த மனுவை பரிசீலித்து பின்னர் விசாரணைக்கு ஏற்றுக்கொள்வதா இல்லையா என்பதை தீர்மானிக்கும். அதன்படி இந்த கோட்டாபய ராஜபக்ஷ தாக்கல் செய்திருக்கக்கூடிய இந்த மனு மேன்முறையீட்டு நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி ரோஹன் அபேசூரிய, அதே போன்று நீதிபதி சரத் திசாநாயக்க முன்னிலையிலே பரிசீலிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. வியாழக்கிழமை பிரதி சொலிசிட்டர் ஜெனரல் சுஹர்ஷி ஹேராத் முன்வைத்த விடயங்களை பார்க்கின்ற பொழுது கோட்டாபய ராஜபக்ஷவினுடைய அல்லது அவர் சார்பில் நீதிமன்றத்திலே தாக்கல் செய்த மனுக்களிலே இருக்கக்கூடிய பொய்யான விடயங்கள், நீதிமன்றை தவறாக வழிநடத்துகின்ற விடயங்கள், ஏன் அந்த மனுவை நிராகரிக்க வேண்டும், அவரது கோரிக்கையை ஏற்றுக்கொள்ளக்கூடாது என்பதற்கான நியாயமான காரணி என்ன என்பதை தெளிவுபடுத்துவதாக இருந்தது. குறிப்பாக கோட்டாபய ராஜபக்ஷவினுடைய மனுவிலே 43 விடயங்கள் குறிப்பிடப்பட்டிருக்கின்றன. சுஹர்ஷி ஹேராத்தினுடைய வாதத்தின் அடிப்படையிலே அந்த 43 விடயங்களில் அரைவாசிக்கும் மேற்பட்டவை பொய்யான தகவல்களை உள்ளடக்கி இருக்கின்றன, நீதிமன்றத்தை தவறாக வழிநடத்துகின்ற தகவல்கள் உள்ளடங்கி இருக்கின்றன. எனவே இவ்வாறானதொரு மனுவை விசாரணை செய்வதற்குரிய அதிகாரம் மேன்முறையீட்டு நீதிமன்றத்துக்கு இல்லை. எனவே மேன்முறையீட்டு நீதிமன்றம் இந்த மனுவை விசாரணைக்கு ஏற்காமல் தள்ளுபடி செய்ய வேண்டும் என்பது அவருடைய வாதமாக இருந்தது. அதிலே முக்கியமான வாதமாக கோட்டாபய ராஜபக்ஷவினுடைய மனுவிலே 31வது 32வது பந்திகளிலே சில விடயங்கள் குறிப்பிடப்பட்டிருக்கின்றன. அதாவது உயிர்த்த ஞாயிறு தின தாக்குதல்கள் தொடர்பாக முன்னெடுக்கப்பட்ட ஜனாதிபதி விசாரணை ஆணைக்குழுக்கள் முன்னெடுத்த விசாரணைகள், அதே போன்று ஏனைய குழுக்கள் முன்னெடுத்த விசாரணைகள், குற்றப்புலனாய்வு திணைக்களம் முன்னெடுத்த விசாரணைகள், அதே போன்ற அடிப்படை உரிமை மனுக்கள் தொடர்பிலான விபரங்களை உள்ளடக்கியதாக ஒரு பட்டியல் சேர்க்கப்பட்டிருந்தது. அந்த பட்டியலை பொறுத்தவரையிலே அதனை சேர்த்திருப்பதற்கான காரணம் என்னவென்றால், மனுதாரர் சார்பிலே ஆஜராகின்ற அல்லது கோட்டாபய ராஜபக்ஷ சார்பில் ஆஜரான ஜனாதிபதி சட்டத்தரணி ரமேஷ் டி சில்வா, நாங்கள் ஏற்கனவே இந்த விடயத்தை பகிர்ந்திருக்கிறோம். ரமேஷ் டி சில்வாவினுடைய வாதத்தின் போது குறிப்பிட்டார், ஜனக் டி சில்வா உயர் நீதிமன்ற நீதியரசர் அவரது தலைமையில் ஜனாதிபதி விசாரணை ஆணைக்குழு ஒன்று உயிர்த்த ஞாயிறு தின தாக்குதல்கள் தொடர்பான விசாரணைகளை முன்னெடுத்தது. அந்த ஆணைக்குழுவினுடைய அறிக்கையிலே குற்றப்புலனாய்வு திணைக்களமும் இந்த தாக்குதல்களை தடுக்காமை தொடர்பில் பொறுப்பு கூற வேண்டும். அப்போது குற்றப்புலனாய்வு திணைக்களத்துக்கு பணிப்பாளராக இருந்தவர் ஷானி அபேசேகர. எனவே ஷானி அபேசேகரவும் உயிர்த்த ஞாயிறு தின தாக்குதல்களுக்கு பொறுப்பேற்க வேண்டும் என்ற வாதத்தை முன்வைத்திருந்தார். இந்த வாதத்தை அடிப்படையாக கொண்டுதான் அரசின் அல்லது சட்டமா அதிபர் திணைக்களத்தினுடைய பிரதி சொலிசிட்டர் ஜெனரல் சுஹர்ஷி ஹேராத் மனுதாரரினுடைய மனுவிலே, கோட்டாபய ராஜபக்ஷவினுடைய மனுவிலே 31, 32வது பந்திகளின் ஊடாக உள்ளீர்க்கப்பட்டிருந்த அந்த பட்டியலிலே குறிப்பிடப்பட்டிருக்கக்கூடிய விடயங்கள் பொய்யானவை என்பதை நிரூபித்து இருந்தார். அதாவது நீதிமன்ற முன்னிலையிலே தன் சார்பிலான நிரூபணங்களை முன்வைத்திருந்தார். அதனை ஏற்றுக்கொள்வதா இல்லையா என்பதை நீதிமன்றம் தீர்மானிக்கும். சுஹர்ஷி ஹேராத்தினுடைய வாதம் என்றால், இந்த பட்டியலிலே ஜனக் டி சில்வா உயர் நீதிமன்ற நீதியரசர் தலைமையிலான ஜனாதிபதி விசாரணை ஆணைக்குழுவினுடைய அறிக்கையும் சேர்க்கப்பட்டிருக்கிறது.
அந்த அறிக்கையை பொறுத்தவரையிலே அதிலே முக்கியமான விடயங்கள் இருக்கின்றன. அதாவது அந்த அறிக்கையிலே பரிந்துரைகள் இருக்கின்றன, சில அவதானிப்புகள் இருக்கின்றன, அதே போன்று பொறுப்பு கூறல் தொடர்பிலான விடயங்கள் உள்ளிருக்கப்பட்டிருக்கின்றன. இந்த தலைப்புகளின் கீழ் அந்த அறிக்கையிலே குறிப்பிடப்பட்டிருக்கக்கூடிய விடயங்களை ஆராய்கின்ற பொழுது ஷானி அபேசேகரவினுடைய பெயர் அதிலே எங்கும் குறிப்பிடப்படவில்லை. எனவே மனுதாரர் இந்த ஜனாதிபதி விசாரணை ஆணைக்குழுவின் அறிக்கை ஊடாக ஷானி அபேசேகரவும் பொறுப்பு கூற வேண்டும் என்று கூறுவது முற்றுமுழுதான பொய். இந்த மனுவிலே இருக்கக்கூடிய மற்றும் ஒரு பொய் அது. எனவே 31, 32வது பந்திகளிலே குறிப்பிடப்பட்டிருக்கக்கூடிய தகவல்கள் பொய்யானவை, நீதிமன்றத்தை தவறாக வழிநடத்தக்கூடியவை என்ற வாதத்தை முன்வைத்திருந்தார். அதற்கான காரணம் இருக்கிறது. அதாவது பரிந்துரை என்ற தலைப்பின் கீழ் ஜனாதிபதி விசாரணை ஆணைக்குழுவினுடைய அறிக்கையிலே பரிந்துரைகள் என்ற தலைப்பின் கீழ் சிலருக்கு எதிராக குற்றவியல் வழக்கு தொடுப்பதற்கான பரிந்துரைகள் இருக்கின்றன. குறிப்பாக உயிர்த்த ஞாயிறு தின தாக்குதல்கள் நடந்த போது ஜனாதிபதி போலீஸ் மா அதிபராக இருந்த பூஜித் ஜெயசுந்தரவுக்கு எதிராக குற்றவியல் வழக்கு தொடுக்க பரிந்துரை இருக்கிறது. அப்போது பாதுகாப்பு அமைச்சினுடைய செயலாளராக இருந்த ஹேமஸ்ரீ பிரணாந்துக்கு எதிராக குற்றவியல் வழக்கு தாக்கல் செய்ய பரிந்துரை இருக்கின்றன. இவர்களுக்கெல்லாம் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டு அந்த வழக்குகள் விசாரணை செய்யப்பட்டு முடிவுறுத்தப்பட்டிருக்கின்றன. தீர்ப்பு அறிவிக்கப்பட காத்திருக்கிறது. அதற்குரிய திகதி குறிக்கப்பட்டிருக்கின்றன. தீர்ப்பு நான் நினைக்கிறேன் பூஜித் ஜெயசுந்தரவினுடைய வழக்கினுடைய தீர்ப்பு இம்மாதம் 31ஆம் திகதி வழங்கப்பட இருக்கிறது. அவ்வாறு திகதிகள் குறிப்பிடப்பட்டிருக்கின்றன தீர்ப்புக்காக. அவ்வாறு இருக்கையில் அவ்வாறு வழக்கு தொடரப்பட வேண்டியவர்கள் என்ற அடிப்படையிலே பரிந்துரை செய்யப்பட்டவர்களுடைய பட்டியலிலே ஷானி அபேசேகரனுடைய பெயர் இல்லை. இவர்களுடைய பெயர்கள் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கின்றன. ஷானி அபேசேகரனுடைய பெயர் இல்லை. இரண்டாவது விடயம் என்னவென்றால், இதிலே சில பொறுப்பு கூற வேண்டியவர்களுடைய பெயர் குறிப்பிடப்பட்டிருந்தது. அதிலே சிரேஷ்ட பொது அதிகாரிகள் என்ற பட்டியலிலே 6 பேருடைய பெயர் குறிப்பிடப்பட்டிருக்கிறது, பொறுப்பு கூற வேண்டியவர்கள் என்ற அடிப்படையிலே. அதில் முதலாமவர் அப்போது ஜனாதிபதியாக இருந்த மைத்ரிபால சிறிசேன, அப்போது பிரதமராக இருந்த ரணில் விக்ரமசிங்க, அப்போது பாதுகாப்பு அமைச்சின் செயலாளராக இருந்த ஹேமஸ்ரீ பிரணாந்த், அப்போது போலீஸ் மா அதிபராக இருந்த பூஜித் ஜெயசுந்தர, தேசிய உளவுத்துறையினுடைய பணிப்பாளராக இருந்த சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் நிலந்த ஜாவர்தன், தேசிய உளவு சேவையினுடைய பிரதானியாக இருந்த சிசிர மெண்டிஸ், இவர்கள் பொறுப்பு கூற வேண்டிய சிரேஷ்ட பொது அதிகாரிகளாக ஆணைக்குழுவினுடைய அறிக்கையிலே பெயரிடப்பட்டிருக்கிறார்கள். இவர்கள் இல்லாமல் மேலும் பல போலீஸ் அதிகாரிகளுடைய 11 போலீஸ் உத்தியோகத்தர்களுடைய பெயர்கள் பொறுப்பு கூற வேண்டிய அல்லது இந்த தாக்குதல்களை தடுக்காமை தொடர்பான பொறுப்புகளை ஏற்க வேண்டிய நபர்களுடைய பட்டியலிலே குறிப்பிடப்பட்டிருக்கின்றன. அதிலே பூஜித் ஜெயசுந்தர போலீஸ் மா அதிபர், அதே போன்று அப்போது இந்த தாக்குதல்கள் நடக்கின்ற பொழுது போலீஸ் விசேட அதிரடிப்படையினுடைய கட்டளை தளபதியாகவும் குற்றவியல் விவகாரங்களுக்கு பொறுப்பாகவும் இருந்த சிரேஷ்ட பிரதி போலீஸ் மா அதிபர் லத்தீப், மேல் மாகாணத்துக்கு பொறுப்பான சிரேஷ்ட பிரதி போலீஸ் மா அதிபராக இருந்த நந்தன முனசிங்க, மேல் மாகாணத்தினுடைய வடக்கு பிரிவுக்கு அப்போது பொறுப்பாக இருந்த அப்போது பிரதி போலீஸ் மா அதிபராக இருந்த தேசபந்து தென்னகோன், அதே போன்று கொழும்பு வடக்கு பிரிவுக்கு பொறுப்பான போலீஸ் அத்தியட்சகராக இருந்த சஞ்சீவ பண்டார, நீர்கொழும்பு பிரிவுக்கு பொறுப்பான போலீஸ் அத்தியட்சகராக இருந்த அத்துக்கோரல, மேல் மாகாண உளவு பிரிவுக்கு பொறுப்பாக இருந்த பிரசன்ன பிரக்மனகே, அதே போன்று உதவி போலீஸ் அத்தியட்சகர் சிசிலகுமார, இவ்வாறு 11 பேருடைய பெயர் அதிலே குறிப்பிடப்பட்டிருக்கு. பெயர் பதவி எல்லாம் குறிப்பிடப்பட்டிருக்கு. இந்த பட்டியலிலும் ஷானி அபேசேகரனுடைய பெயர் இல்லை. அப்படியானால் ஜனாதிபதி சட்டத்தரணி கோட்டாபய ராஜபக்ஷவினுடைய சட்டத்தரணி ரமேஷ் டி சில்வா எந்த அடிப்படையில் ஷானியின் பெயரே சொல்கிறார்? ஷானி அபேசேகரனுடைய பெயர் ஜனக் டி சில்வா கமிஷன் அல்லது ஜனக் டி சில்வா ஆணைக்குழுவினுடைய அறிக்கையிலே பொறுப்பு கூற வேண்டியவர்கள் பட்டியலிலே உள்ளிருக்கப்பட்டிருக்கிறது என்பதை எந்த அடிப்படையிலே அவர் குறிப்பிடுகின்றார்? அதாவது பரிந்துரைகளிலே அவருடைய பெயர் இல்லை, பொறுப்பு கூற வேண்டியவர்கள் பட்டியலிலே அவரது பெயர் இல்லை, அவதானிப்புகள் என்ற பிரிவின் கீழ் பார்க்கின்ற பொழுது அதிலும் அவருடைய பெயர் இல்லை. அப்படியானால் எந்த அடிப்படையிலே அவரது பெயர்
குறிப்பிடப்படுகிறது. எனவே கோட்டாபய ராஜபக்ஷ தனது மனுவிலே குறிப்பிட்டிருக்கக்கூடிய அந்த விடயம் முற்றுமுழுதாக பொய்யான விடயம். எனவே பொய்யான விடயங்களை நீதிமன்றத்தை தவறாக வழிநடத்தும் நோக்கத்தோடு இதிலே சேர்க்கப்பட்டிருக்கிறது என்ற வாதத்தை அவர் முன்வைக்கின்றார். இரண்டாவது விடயம், இந்த உயிர்த்த ஞாயிறு தின தாக்குதல்கள் தொடர்பாக உயர் நீதிமன்றத்திலே 12 அடிப்படை உரிமை மீறல் மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டு விசாரிக்கப்பட்டன. அதனுடைய தீர்ப்பு 7 பேர் கொண்ட நீதியரசர்கள் குழாம் ஒன்றினால் அறிவிக்கப்பட்டது. அந்த தீர்ப்பிலும் ஷானி அபேசேகர இந்த தாக்குதல்களோடு தொடர்பு பட்டதாகவோ அல்லது பொறுப்பு கூற வேண்டியவர்களாகவோ பெயரிடப்படவில்லை. எனவே ஷானி அபேசேகரனுடைய பெயர் இந்த மனுவிலே ஷானி அபேசேகர பொறுப்பு கூற வேண்டியவர் என்ற அடிப்படையை காட்டுவதற்காக அந்த அடிப்படை உரிமை மீறல் மனுக்களினுடைய தீர்ப்பும் பட்டியலிடப்பட்டிருக்கிறது. எனவே அதுவும் தவறானது என்ற வாதத்தை சுவர் ஷெஹேரத் பிரதி சொலிசிட்டர் ஜெனரல் நீதிமன்றத்திலே முன்வைக்கின்றார். மூன்றாவது விடயம், உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், 2015ஆம் ஆண்டு ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட பின்னர் பல்வேறு குற்றச்செயல்கள் தொடர்பாக பலரும் கைது செய்யப்பட்டார்கள். ப்ளூ ஓஷன் குரூப் ஆஃப் கம்பெனிஸ் இலங்கையின் வளர்ச்சியோடு உங்கள் வாழ்க்கையையும் உயர்த்துகிறோம். 2019ஆம் ஆண்டு மீண்டும் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு கோட்டாபய ராஜபக்ஷ ஜனாதிபதியானதன் பின்னர் 2015 ஜனவரி 8ஆம் தேதி முதல் 2019 நவம்பர் 1வது வாரம் வரையிலே நாட்டிலே இடம்பெற்ற அரசியல் பழிவாங்கல்கள் தொடர்பாக ஆராய்வதற்கு ஒரு ஜனாதிபதி விசாரணை ஆணைக்குழுவை நியமித்தார். ரணில் விக்ரமசிங்க பாராளுமன்றத்திலே அந்த ஜனாதிபதி விசாரணை ஆணைக்குழுவை பிசு பூசா கொமிசம என்று தான் விழுத்திருந்தார். சரியா, நாங்க சிங்களத்தில் அடிக்கடி அந்த ஜனாதிபதி விசாரணை ஆணைக்குழு என்று சொல்லி நீண்ட டேமை பயன்படுத்தாமல் இலகுக்காக பிசு பூசா கொமிசம என்ற சொல்லை நாங்கள் பயன்படுத்துவது வளமை. ரணில் விக்ரமசிங்க சொன்னதாக சொல்லித்தான் நாங்கள் பயன்படுத்துவோம். காரணம், அந்த சொல்லக்கூடிய கிரெடிட்டை ரணில் விக்ரமசிங்கவுக்கு கொடுக்க வேண்டும். பிபிசி. இப்போது உபாலி அபேரத்ன முன்னாள் நீதிபதியினுடைய தலைமையிலே அமைக்கப்பட்ட குழு, இந்த ஆணைக்குழுவினுடைய, அதாவது அரசியல் பழிவாங்கல் தொடர்பில் ஆராய்ந்த ஜனாதிபதி விசாரணை ஆணைக்குழுவினுடைய அறிக்கையிலே ஷானி அபேசேகரவுக்கு எதிராக பல்வேறு பரிந்துரைகள் இருக்கின்றன. இப்போது நீதிமன்றத்திலே அதனையும் முன்வைத்திருக்கிறார்கள் கோட்டாபய ராஜபக்ஷவினுடைய சட்டத்தரணிகள். இந்த ஆணைக்குழுவினுடைய அறிக்கையிலே ஷானி அபேசேகரவுக்கு எதிராக அவர் ஒரு அரசியல் பழிவாங்கல் செய்த அதிகாரி என்ற ரீதியிலே அவருக்கு எதிராக முன்மொழிவுகள் இருக்கின்றன, அவருக்கு எதிராக சட்ட நடவடிக்கைக்கான முன்மொழிவுகள் இருக்கின்றன என்பதை அவர்கள் நீதிமன்றத்தில் குறிப்பிட்டிருந்தார்கள். உண்மையிலேயே இந்த ஜனாதிபதி விசாரணை ஆணைக்குழுவினுடைய அறிக்கை, அரசியல் பழிவாங்கல் தொடர்பிலான அறிக்கை வெளியிடப்பட்டதன் பின்னர் ஷானி அபேசேகர, தற்போதைய ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக் இவர்களுக்கு எதிராக எல்லாம் அதிலே பரிந்துரைகள் இருந்தன. அப்போது சட்டமா அதிபர் திணைக்களத்திலே சேவையாற்றிய துஷித் முதலிகே பிரதி சொலிசிட்டர் ஜெனரல், அதே போன்று இன்னும் நிறைய நேர்மையாக அப்போது நடந்து கொண்ட அதிகாரிகளுடைய பெயர்கள் எல்லாம் அதிலே சேர்க்கப்பட்டிருந்தன. நான் நினைக்கிறேன் தற்போது போலீஸ் துறைக்கு பொறுப்பாக இருக்கக்கூடிய அமைச்சர் ஆனந்த விஜயபாலவினுடைய பெயரும் அதிலே காணப்பட்டது. அப்ப அந்த அவ்வாறு பொறுப்புக்கூறு, அதாவது அரசியல் பழிவாங்கல் செய்ததாக கோட்டாபய ராஜபக்ஷ நியமித்த ஆணைக்குழுவால் பரிந்துரை வழங்கப்பட்டவர்கள் அனைவரும் உயர் நீதிமன்றத்திலே மனு தாக்கல் செய்தார்கள். அதாவது அரசியல் பழிவாங்கல் தொடர்பிலான ஜனாதிபதி விசாரணை ஆணைக்குழுவினுடைய உபாலி அபேரத்னவினுடைய அந்த அறிக்கையிலே இருக்கக்கூடிய பரிந்துரைகளுக்கு எதிராக உயர் நீதிமன்றத்துக்கு சென்றார்கள். உயர் நீதிமன்றத்திலே நீதியரசர் பிஜித் மலல்கொட தலைமையிலான 3 கொண்ட நீதியரசர்கள் குழாம் இதனை விசாரணை செய்திருந்தது. பிஜித் மலல்கொட, ஞாபகத்தின்படி சொல்கிறேன், விஜித் மலல்கொட, அச்சல வெங்கப்புலி, அர்ஜுன ஒபேசேகர என்ற 3 நீதியரசர்கள் கொண்ட குழாம் இதனை விசாரணை செய்திருந்தார்கள். அதிலே அவர்கள் ஒரு உத்தரவை பிறப்பித்திருந்தார்கள். இந்த அரசியல் பழிவாங்கல் தொடர்பில் விசாரணை செய்த ஜனாதிபதி விசாரணை ஆணைக்குழுவினுடைய அனைத்து பரிந்துரைகளும் செல்லுபடியற்றது, இது எல்லாத்தையும் நாங்க ரத்து செய்கிறோம், அதுல எந்த பிரயோசனமும் இல்லை என்று ஒரு உத்தரவை பிறப்பித்திருந்தார்கள். இப்போது இந்த மனுவிலே அந்த அரசியல் பழிவாங்கல் ஆணைக்குழுவினுடைய அறிக்கையினுடைய பரிந்துரைகள் சேர்க்கப்பட்டிருக்கின்றன. ஷானி அபேசேகரவுக்கு எதிராக இப்படி பரிந்துரைகள் இருக்கின்றன என்ற விடயம் சேர்க்கப்பட்டிருந்தது. ஆனால் உயர் நீதிமன்றம் 2024ஆம் ஆண்டு, நான் நினைக்கிறேன் இப்போது 2024ஆம் ஆண்டு தான் அந்த தீர்ப்பு வழங்கப்பட்டது. 2 வருடங்களுக்கு முன்னரே
இந்த பரிந்துரைகளை எல்லாம் ரத்து செய்து விட்டன. அந்த விடயத்தை இவர்கள் மனுவில் சேர்க்கவில்லை. காலாவதியான விடயம் அந்த விடயத்தை, அதாவது இந்த பரிந்துரைகள் ரத்து செய்யப்பட்டன என்பதை சேர்க்கவில்லை. அதுல இன்னொரு இன்ட்ரெஸ்டான விடயம் இருக்கிறது. அந்த அரசியல் பழிவாங்கல் நடவடிக்கைகளுக்கு எதிராக, அந்த பரிந்துரைகளுக்கு எதிராக உயர் நீதிமன்றத்திலே தாக்கல் செய்யப்பட்ட மனுக்களிலே ஒரு சட்டத்தரணியாக, அதிலே பொறுப்பு கூற வேண்டியவர்கள் அல்லது பிரதிவாதிகளாக பெயரிடப்பட்டிருந்த, நான் நினைக்கிறேன் விஜயதாச ராஜபக்ச சார்பில் மன்றிலே முன்னிலையாகி இருந்தார் ஜனாதிபதி சட்டத்தரணி ரமேஷ் டி சில்வா. அவர்தான் இந்த வழக்கிலும் கோட்டாபய ராஜபக்ஷவினுடைய சட்டத்தரணி. அப்படியானால் ரமேஷ் டி சில்வா நன்றாக அறிந்திருந்தார் இந்த பரிந்துரைகள் செல்லுபடியற்றவை, இதனை உயர் நீதிமன்றம் ரத்து செய்து விட்டது என்பதை அறிந்திருந்தார். ஆனால் அவர்கள் அதனை இந்த மனுவிலே சேர்க்கவில்லை. ஏன்? ஷானியா அபேசேகரவுக்கு எதிராக இப்படி ஒரு குற்றச்சாட்டு இருக்கிறது என்பதை காண்பிக்க வேண்டும். அவை உயர் நீதிமன்றத்தால் ரத்து செய்யப்பட்டன என்பதை சொல்லவில்லை. எனவே ரிட் மனுக்களை பொறுத்தவரையிலே விடயங்களை மறைத்து, உண்மையை மறைத்து ஒரு மனுவை தாக்கல் செய்ய முடியாது. அவ்வாறு செய்தால் அந்த மனுவை தள்ளுபடி செய்வதற்கு ஏதுவான காரணியாக அதனை நீதிமன்றம் பரிசீலிக்கலாம். இதனைத்தான் சுவர்ஷி ஹேரத் நீதிமன்றத்திலே முன்னிறுத்தி வாதிடுகின்றார். இங்கு வேண்டுமென்றே இந்த விடயம் மறுக்கப்பட்டிருக்கிறது. ஒரு சாதாரண மனிதர் அதனை விட்டிருந்தால் அவர் தெரியாமல் விட்டு விட்டார் என்று சொல்லலாம். அந்த வழக்கிலும் ஆஜரான சட்டத்தரணி இந்த வழக்கிலும் சட்டத்தரணியாக செயற்படுகிறார். அப்படி இருக்கையிலே அந்த விடயம் தெரியாமல் இருப்பதற்கான வாய்ப்பில்லை. எனவே இது வேண்டுமென்றே மறைக்கப்பட்டிருக்கிறது. எனவே நீதிமன்றத்தை தவறாக வழிநடத்தும் நோக்கத்தோடு இது வேண்டுமென்றே மறைக்கப்பட்டிருக்கிறது. எனவே அதனையும் கருத்தில் கொள்ள வேண்டும், இந்த மனுவை நிராகரிப்பதற்காக என்ற வாதத்தை அவர் முன்வைத்திருந்தார். இதனை விட மிக முக்கியமான சில விடயங்கள் சேர்க்கப்பட்டிருந்தன. அதாவது ஷானியா அபேசேகர பழிவாங்கும் எண்ணத்தோடு செயற்படுகிறார் என்ற விடயம். அதாவது வெறுமனே ஒரு பொது அதிகாரி அல்லது விசாரணை அதிகாரி பழிவாங்கும் எண்ணத்துடன் செயற்படுகிறார், அதனால் கைது செய்வதை தடுத்து உத்தரவிடவும் என்ற கோரிக்கையை வெறும் வாய்மொழி மூலமாக மட்டும் முன்வைக்க முடியாது. அதற்கான ஆதாரங்களை சமர்ப்பிக்க வேண்டும். கோட்டாபய ராஜபக்ஷவை பொறுத்தவரையிலே அவரது மனுவிலே ஷானியா அபேசேகர தன்னை பழிவாங்கும் எண்ணத்தோடு செயற்படுகிறார் என்பதற்கு ஏதுவாக சில காரணிகளை முன்வைத்திருக்கிறார். அதிலே ஒரு விடயம், தான் ஜனாதிபதியானதும் 2019ஆம் ஆண்டு ஜனாதிபதியானதும் ஷானியா அபேசேகர குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினுடைய பணிப்பாளர் பதவியிலிருந்து நீக்கப்பட்டார். ஷானியா அபேசேகர நினைத்து கொண்டிருக்கிறார், அப்படித்தான் அந்த மனுவிலே இருக்கிறது. நினைத்து ரமேஷ் டி சில்வா முன்வைத்த, அதாவது கோட்டாபயனுடைய மனுவிலே இருக்கிறது, இன் ரைட்டிங் இருக்கிறது. ஷானியா அபேசேகர நினைத்து கொண்டிருக்கிறார், தான் அவரை இடமாற்றியதாக நினைத்து கொண்டு இப்போது மீண்டும் அந்த பதவிக்கு வந்தவுடன் தன்னை பழிவாங்கும் நோக்கத்தோடு இந்த விசாரணைகளை கையாள்கிறார் என்ற குற்றச்சாட்டு. இந்த விடயத்துக்கு பதிலளிக்கின்ற பொழுது பிரதி சாலிசிட்டர் ஜெனரல் சுவர்ஷி ஹேரத் சொன்ன விடயம், குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினுடைய பணிப்பாளர் பதவியில் இருந்து ஷானியா அபேசேகர இடமாற்றப்பட்டமைக்கு எதிராக உயர் நீதிமன்றத்திலே ஒரு வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது. அந்த வழக்கிலே கோட்டாபய ராஜபக்ஷ ஒரு பிரதிவாதியாக பெயரிடப்படவில்லை. ஷானியா அபேசேகர உண்மையிலேயே கோட்டாபய ராஜபக்ஷ தான் தன்னை இடமாற்றியதாக நம்புவாராக இருந்தால் அந்த மனுவிலே ஒரு பிரதிவாதியாக கோட்டாபய ராஜபக்ச சேர்க்கப்பட்டிருக்க வேண்டும். அங்கு ஷானியா அபேசேகர அவ்வாறு நம்பவில்லை. எனவே தான் அந்த மனுவிலே அவருடைய பெயர் சேர்க்கப்படவில்லை. இன்னொரு விடயம் என்னவென்றால், போலீஸ் திணைக்களத்தை பொறுத்தவரை வரையிலே ஷானியா அபேசேகர் ஒரு சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர், அவ்வளவுதான் அவருடைய பதவி நிலை. அப்படியானால் அவருடைய இடமாற்றம் தொடர்பாக யாருக்கு அதிகாரம் இருக்கிறது? போலீஸ் மா அதிபர் ஊடாக போலீஸ் ஆணைக்குழுவுக்குத்தான் அந்த அதிகாரம் இருக்கிறது. அப்படியான நிலையில் ஆணைக்குழுவூடாக வழங்கப்பட்ட ஒரு இடமாற்றம் கோட்டாபய ராஜபக்ஷ எண்ணுவாராக இருந்தால் ஷானியா அபேசேகர இதனை தான் செய்ததாக நம்புகிறார் என்று கோட்டாபய ராஜபக்ஷவுக்கு தோன்றுகிறது என்றால், ஒரு சுயாதீன ஆணைக்குழுவின் ஊடாக என்ன சொல்வது, ஏதோ ஒரு வகையிலே கோட்டாபய ராஜபக்ஷ இந்த இடமாற்றத்தில் கையடித்தாரா என்ற சந்தேகம் எழுகிறது. அது கோட்டாபய ராஜபக்ஷவுக்கு தான் தெரியும். அவரது மனதிலே அந்த குற்ற உணர்ச்சி இருக்குமாக இருந்தால் அதற்கொன்றும் செய்ய முடியாது. ஆனால் ஷானியா அபேசேகர் அப்படி நம்பவில்லை. அதனால் தான் அவர் அந்த மனுவிலே கோட்டாபய ராஜபக்ஷவை பிரதிவாதியாக சேர்க்கவில்லை என்ற தர்க்கத்தை முன்வைக்கின்றார். அதே போன்று இன்னொரு விடயம் இருக்கிறது. வாஸ்குணவர்தன பிரதி போலீஸ் மா அதிபர் வாஸ்குணவர்தனவை கைது செய்கின்ற பொழுது ஷானியா அபேசேகர உள்ளிட்ட குழுவினர் வாஸ்குணவர்தனவுக்கு ஆயுதங்கள் சிலவற்றை
சோடித்து, அதாவது இவர்கள் கையால் ஆயுதங்களை போட்டு அவரை கைது செய்ததாக ஒரு குற்றச்சாட்டு இருந்தது. அது தொடர்பாக கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவினரால் ஷானியா அபேசேகர கைது செய்யப்பட்டார். இந்த கைது நடந்த போது ஜனாதிபதியாக இருந்தவர் கோட்டாபய ராஜபக்ஷ. எனவே கோட்டாபய ராஜபக்ஷவினுடைய மனுவிலே சொல்லப்படுகிறது, ஷானியா அபேசேகர நம்புகிறார் தன்னால் தான் அவர் கைது செய்யப்படுவதற்கு தான் தான் காரணம் என நம்புகிறார், அதனால் பழிவாங்க முற்படுகிறார் என்ற கோரிக்கை. அதற்கும் சுஹர் ஷிஹேரத் முன்வைத்த விடயம் என்னவென்றால், அந்த கைதுக்கு எதிராக ஷானியா அபேசேகர மேன்முறையீட்டு நீதிமன்றத்திலே மனு தாக்கல் செய்யும். அந்த மனுவிலேயும் கோட்டாபய ராஜபக்ஷ ஒரு பிரதிவாதி அல்ல. கோட்டாபய ராஜபக்ஷவின் அழுத்தத்தில் தான் கைது செய்யப்பட்டதாக ஷானியா அபேசேகர எந்த ஒரு மனுவையும் தாக்கல் செய்யவில்லை. இப்போது அந்த குற்றச்சாட்டிலிருந்து ஷானியா அபேசேகர நீதிமன்றத்தால் விடுவிக்கப்பட்டிருக்கிறார். விடுவிக்கப்பட்டு வாஸ் குணவர்தன உள்ளிட்ட பிரதிவாதிகள் பலருக்கு எதிராக சட்டவிரோத ஆயுதங்களை தன்வசம் வைத்திருந்த குற்றச்சாட்டிலே மேல் நீதிமன்றத்திலே வழக்கு தொடரப்பட்டிருக்கிறது. அவ்வாறான பின்னணியிலே சுஹர் ஷிஹேரத் பிரதி சொலிசிட்டர் ஜெனரல் முன்வைத்த கேள்வி என்னவென்றால், ஒருவருடைய கைது நடக்கும் போது ஜனாதிபதியாக யார் இருந்தாலும் என்ன, யாரும் இருக்கலாம். அவருடைய கைது நடக்கின்ற பொழுது ஜனாதிபதியாக இருந்தார் என்பதற்காக அவர் பொறுப்பு கூற வேண்டும் என்று எப்படி எண்ணுவது? அப்படியானால் அவரது மனது உறுத்த வேண்டும், அல்லது அவர் அந்த கைதிலே ஏதாவது ஒரு தலையீடு செய்திருக்க வேண்டும் அவரை கைது செய்ய. அப்படி அவரது மனது உறுத்துவதால் தான் அவர் இதனை இந்த மனுவிலே சேர்த்திருக்கிறார். எனவே இதுவும் ஆதாரமற்றது. ஒருவர் பழிவாங்கும் எண்ணத்தோடு செயற்படுவதாக இருந்தால் அதனை சாட்சிகளோடு நிரூபிக்க வேண்டும். இப்படி வெறும் வார்த்தைகளாக குறிப்பிட்டு அந்த விடயத்தை நிரூபிக்க முடியாது என்ற வாதத்தை சுஹர் ஷிஹேரத் முன்வைத்திருந்தார். மற்றும் ஒரு விடயம், இந்த மனுவிலே இருக்கக்கூடிய விடயம், மாவனல்ல புத்தர் சிலை விவகாரம் தொடர்பிலான விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்ட பொழுது கேகல பிரதி போலீஸ் மா அதிபர் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினுடைய அப்போது பணிப்பாளர் ஷானியா அபேசேகரவுக்கு இந்த விடயம் தொடர்பாக இன்டர்போலினுடைய உதவியை நாடுவதற்காக கோரியிருந்தார்கள். அந்த கோரிக்கையை ஷானியா அபேசேகர தட்டி கழித்தார். இந்த விடயம் ஆணைக்குழுவினுடைய அறிக்கையிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது என்ற ஒரு வாதத்தை முன்வைத்திருந்தார்கள். உண்மையிலே இந்த விடயம் ஆணைக்குழுவினுடைய அறிக்கையிலே இருக்கிறது. ஆனால் இதற்கு ஷானியா அபேசேகர பொறுப்பு கூற வேண்டும் என்று ஒரு அவதானிப்போ அல்லது பரிந்துரையோ அல்லது என்ன சொல்றது, ஒரு தேடல் அல்லது சான்றுகளோ பொறுப்புக்கூறலின் அடிப்படையில் அவருடைய பெயர் சேர்க்கப்பட்டோ எங்குமே எந்த பதிவுகளும் இல்லை. எனவே அதுவும் ஒரு அடிப்படையற்ற நிலைப்பாடு. எனவே ஷானியா அபேசேகரவுக்கு எதிராக மனுவினூடாக முன்வைக்கப்பட்டிருக்கக்கூடிய அத்தனை விடயங்களும் ஏற்றுக்கொள்ள முடியாதது என்பதை, அல்லது பொய்யானது, நீதிமன்றத்தை தவறாக வழிநடத்துவதற்காக முன்வைக்கப்பட்டிருக்கக்கூடிய விடயங்கள் என்பது தான் சுஹர் ஷிஹேரத்தினுடைய வாதமாக இருந்தது. அடுத்த வாதம், நாங்கள் ஏற்கனவே இதற்கு முன்னர் நாங்கள் ஒளிப்பதிவு செய்த காணொலியிலே குறிப்பிட்ட விடயம், கோட்டாபய ராஜபக்ஷவினுடைய மனுவிலே 17வது பந்தியிலே குறிப்பிட்டிருக்கக்கூடிய விடயம், அசாத் மௌலானாவை ஒருபோதுமே சந்தித்ததில்லை என்ற விடயம். அதற்கு புகைப்பட ஆதாரங்கள் முன்வைக்கப்பட்டிருந்தன. கோட்டாபய ராஜபக்ஷவினுடைய சட்டத்தரணிகள் ஒரு புகைப்படம், ஒரு அரசியல்வாதியோடு எடுத்துக்கொள்கின்ற ஒரு புகைப்படம் யார் வேண்டாலும் எடுத்துக்கொள்ளலாம், அது எப்படி குற்றவியல் பொறுப்பு கூறலுக்கான ஒரு சான்றாக பயன்படுத்துவது என்ற கேள்வி எழுப்பியிருந்தார்கள். அதற்கு மீண்டும் நேற்றைய தினம் வியாழக்கிழமை பதிலளித்திருந்தார் சுஹர் ஷிஹேரத் பிரதி சொலிசிட்டர் ஜெனரல். அசாத் மௌலானா என்பவர் வெறுமனே ஒரு சாதாரணமான ஒரு நபர் அல்ல, ஒரு அரசியல் கட்சியினுடைய தலைவரின் செயலாளர். இப்படிப்பட்ட ஒருவர் தன்னுடன் புகைப்படம் எடுத்துக்கொள்கிறார். அவரை தனக்கு தெரியாது என்று கோட்டாபய ராஜபக்ச சொல்வதை நாங்கள் எல்லோரும் நம்ப வேண்டும் என்றா நீங்கள் சொல்கிறீர்கள் என்ற கேள்வியை அவர் எழுப்பியிருந்தார். ஒரு கோட்டாபய ராஜபக்ச ஒரு அரசியல்வாதி அல்லது ஜனாதிபதியாக ஆகுவதற்கு அந்த நேரம் காத்து கொண்டிருந்த ஒரு நபர். அப்படி இருக்கையில் ஒரு அரசியல் கட்சியினுடைய தலைவரின் செயலாளரை அவர் வெறுமனே கண்டவுடன் புகைப்படம் எடுக்கும் ஒருவராக அடையாளப்படுத்த முனைவது என்பது நியாயமாக யாராலும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விடயம். வேற அந்த அரசியல் கட்சி தலைவர் ஒரு லேசான தலைவர் அல்ல. இவ்வாறான விடயங்களை முன்வைத்துத்தான் பிரதி சொலிசிட்டர் ஜெனரல் சுஹர் ஷிஹேரத் அவரது வாதங்களை நெறிப்படுத்தியிருந்தார். உண்மையிலே இந்த மனுவிலே 43 விடயங்கள் குறிப்பிடப்பட்டிருக்கின்றன.
அதாவது சாதாரணமாக ஒரு மனுவை தயார் செய்து நீதிமன்றத்திலே தாக்கல் செய்கின்ற பொழுது அதிலே நம்ப பண்ணுவார். ஒவ்வொரு விடயமும் ஒவ்வொரு பந்தியாக குறிப்பிடப்படும். 43 பந்திகள் இந்த மனுவிலே இருக்கின்றன. இந்த 43 பந்திகளிலே அரைவாசிக்கும் மேற்பட்டவை பொய்யான விடயங்களையும் நீதிமன்றத்தை தவறாக வழிநடத்தக்கூடிய தகவல்களை உள்ளடக்கிய விடயங்களையும் கொண்டுள்ள மனுவாகத்தான் இது இருக்கிறது. எனவே இந்த மனுவை விசாரணைக்கு ஏற்காது தள்ளுபடி செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையை அவர் முன்வைக்கிறார். அதோடு இந்த மனுவிலே முக்கியமாக 2 கோரிக்கைகள் தான் இருக்கின்றன. ஒன்று இடைக்கால தடை உத்தரவு ஒன்று கோரப்பட்டிருக்கிறது, மற்றது நிரந்தர நிவாரணம் ஒன்று கோரப்பட்டிருக்கிறது. இந்த 2 நிவாரணங்களும் ஒரே விடயத்தை தான் கேட்கின்றன. ஒன்று, கோட்டாபய ராஜபக்ச இடைக்கால நிவாரணமாக கோருகிறார் தன்னை கைது செய்வதை தடுக்க வேண்டும். உயிர்த்த ஞாயிறு தின தாக்குதல்கள் தொடர்பாக தன்னை கைது செய்வதை தடுக்க வேண்டும். இடைக்கால தடை உத்தரவின் கோரிக்கையும் அதுதான். இந்த வழக்கை விசாரணைக்கு ஏற்றுக்கொண்டு நிரந்தர நிவாரணமாக வழங்க வேண்டிய கோரிக்கையாகவும் கோரியிருப்பது அதே விடயத்தை தான். தன்னை கைது செய்ய வேண்டும். உயிர்த்த ஞாயிறு தின தாக்குதல்கள் தொடர்பாக தன்னை கைது செய்யக்கூடாது. ஒரு எழுத்தாணை மனுவை பொறுத்தவரையிலே இடைக்கால நிவாரணமும் நிரந்தர நிவாரணமும் ஒரே கோரிக்கையாக இருக்க முடியாது. அப்படியானால் அந்த வழக்கை விசாரிப்பதில் அர்த்தம் இல்லை. இடைக்கால நிவாரணம் ஒன்றை வழங்கி அந்த வழக்கை விசாரணைக்கு எடுக்குமாக இருந்தால் நீதிமன்றம் வழக்கு விசாரணையின் பின்னர் வழங்க வேண்டிய நிவாரணத்தை இடைக்கால நிவாரணமாக வழங்கினால் அதிலே அர்த்தம் இல்லாமல் போகும். எனவே அவ்வாறான நிவாரணங்கள் வழங்கப்படுவதில்லை. எனவே இங்கு கோட்டாபய ராஜபக்ஷ கோரியிருக்கக்கூடிய 2 நிவாரணங்களும் ஒன்று. எனவே அந்த அடிப்படையிலும் இந்த மனுவை விசாரணை கேட்காமல் நிராகரிக்க வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்திருந்தார். அதே போன்று இன்னும் இந்த வழக்கை ஏன் விசாரணை கேட்கக்கூடாது என்ற காரணிகளை முன்வைக்கின்ற பொழுது பல்வேறு வழக்கு தீர்ப்புகளையும் சுஹர்ஷே பிரதி சொலிசிட்டர் ஜெனரல் முன்வைத்திருந்தார். அதிலே ஆதாரங்களாக அதிலே ஒரு வழக்கு தீர்ப்பு எல்லோருக்கும் ஞாபகம் இருக்கும். தேசபந்து தென்னக்கோன் தன்னை கைது செய்ய வேண்டாம் என மேன்முறையீட்டு நீதிமன்றத்திலே தாக்கல் செய்த ரிட் மனு. அந்த மனு நீதிபதி லஃபார் எழுதிய ஒரு தீர்ப்பு இருக்கிறது அந்த ரிட் மனு தொடர்பாக. அதிலே அந்த விடயத்தை கூறுகின்ற பொழுது தேசபந்து தென்னக்கோனுடைய வழக்கை விசாரித்த நீதிபதி லஃபாரோடு அந்த அமர்விலே இருந்த மற்றைய நீதிபதி தான் சரத் திசாநாயக். அவர் தான் கோட்டாபய ராஜபக்சனுடைய மனுவை விசாரிக்கின்ற குழுவிலும் அந்த அமர்விலும் இருக்கிறார். அவருடைய பெயரையும் அங்கு ஞாபகப்படுத்தினார்கள். அந்த தீர்ப்பிலே 18வது பக்கத்திலே தெளிவாக இருக்கிறது. கீழ்நிலை நீதிமன்றம் ஒன்றினுடைய நடவடிக்கையிலே மேல்நிலை நீதிமன்றம் ஒன்றும் அனாவசியமாக தலையீடு செய்யக்கூடாது. அவர்கள் சுதந்திரமாக அந்த விடயங்களை செய்வதற்கு ஏதுவாக இருக்க வேண்டும். அனவசியமான தலையீடுகளை செய்யக்கூடாது என்ற விடயத்தை சொல்லியிருக்கிறார்கள். அதே போன்று அந்த தீர்ப்பில் இருக்கக்கூடிய இன்னொரு விடயம், மனுதாரர் ஒரு ரிட் மனுவை தாக்கல் செய்யக்கூடிய அல்லது தன்னை கைது செய்ய வேண்டாம் என்று நீதிமன்றத்தின் முன்னிலையிலே வரக்கூடிய ஒரு மனுதாரர் சுத்தமான கரத்தோடு வர வேண்டும், கிளீன் ஹேண்டோடு வர வேண்டும். அவர் விடயங்களை மறைக்கக்கூடாது. என்ன நடந்தது உள்ளதை உள்ளபடி சொல்லித்தான் நிவாரணத்தை கேட்க வேண்டும் என்ற விடயம் வலியுறுத்தப்பட்டிருக்கிறது. எனவே அந்த வழக்கினுடைய தீர்ப்பினை அடிப்படையிலே ஒரு மேல்நிலை நீதிமன்றம் கீழ்நிலை நீதிமன்றத்தினுடைய நடவடிக்கைகளிலே தலையீடு செய்யக்கூடாது என்றதன் அடிப்படையிலே இந்த மனுவை விசாரணைக்கு ஏற்காது தள்ளுபடி செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்திருந்தார். குறிப்பாக குற்றவியல் விசாரணை என்பது குற்றவியல் விசாரணையினுடைய பிரதானியாக செயற்படுபவர் ஒரு நீதிவான், ஒரு மெஜிஸ்ட்ரேட் தான் ஒரு விசாரணையினுடைய பிரதானி. சிஐடியோ அல்லது வேறொரு போலீஸ் பிரிவோ விசாரணை செய்யலாம். ஆனால் அந்த விசாரணையை மேற்பார்வை செய்யக்கூடிய பிரதானி அந்த நீதிமன்ற பிரிவுக்கு உட்பட்ட பிரதானியாக இருக்கக்கூடிய மெஜிஸ்ட்ரேட் அல்லது நீதிவான். அப்படியானால் இந்த விசாரணையை பொறுத்தவரையிலே கோட்டாபய ராஜபக்சவுக்கு எதிராக முன்னெடுக்கப்படுகின்ற விசாரணைகளை பொறுத்தவரையிலே கோட்டை நீதிவான் நீதிமன்றத்திலே B35-882 என்ற இலக்கத்தின் கீழே ஒரு வழக்கு தாக்கல் செய்யப்பட்டு அதிலே தான் சான்றுகள் முன்வைக்கப்படுகின்றன. எனவே கோட்டை நீதிவான் இதனை மேற்பார்வை செய்து கொண்டிருக்கிறார். அந்த விசாரணையினுடைய பிரதானியாக அவர் தான் செயற்பட்டு கொண்டிருக்கிறார். அவ்வாறு இருக்கின்ற நிலையிலே விசாரணைகளுக்கு மேன்முறையீட்டு நீதிமன்றமோ அல்லது மேல்நிலை நீதிமன்றம் ஒன்றோ தலையீடு செய்யக்கூடாது, கையடிக்க கூடாது என்ற விடயத்தை தான் அந்த வாதங்களூடாக முன்வைக்கின்றார். ஒரு விசாரணையினுடைய ஒரு பகுதி தான் விசாரணை என்பது. ஒரு பரந்த
ஒரு பரப்பு, அதிலே ஒரு பகுதி தான் கைது செய்வது என்பது. எனவே அந்த கைது செய்வதை தடுத்தால் விசாரணையிலே தலையீடு செய்வதற்கு சமமானது. எனவே அவ்வாறானது ஒரு உத்தரவை பிறப்பிக்க கூடாது என்ற கோரிக்கையை முன்வைக்கின்றார். இதற்கு ஆதாரமாக திருகோணமலை புத்தர் சிலை விவகாரத்தில் மேன்முறையீட்டு நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பையும் அவர் ஆதாரமாக காட்டினார். அதிலும் கீழ்நிலை நீதிமன்றம் ஒன்றினுடைய நடவடிக்கையிலே மேல்நிலை நீதிமன்றம் ஒன்று அனாவசியமான தலையீடுகளை செய்யக்கூடாது என்ற அந்த சித்தாந்தம் வலியுறுத்தப்பட்டிருக்கிறது என்பதை அவர் குறிப்பிட்டிருந்தார். இவ்வாறான கோரிக்கைகளை முன்வைத்துத்தான் கோட்டாபய ராஜபக்ஷவினுடைய தன்னை கைது செய்ய வேண்டாம் என்ற கோரிக்கையை நிராகரிக்க வேண்டும் என்ற வாதத்தை பிரதிவாதிகளுக்காக ஆஜராகின்ற பிரதி சொலிசிட்டர் ஜெனரல் சுவர்ஷி ஹேரத் முன்வைத்திருந்தார். இன்னும் ஒரு இறுதியாக ஒரு சுருக்கமாக இதனை முடித்துக்கொள்ள நீண்ட வழக்கு விசாரணை இன்னும் ஒரு முக்கியமான விடயத்தை குறிப்பிடுகின்றேன். கோட்டாபய ராஜபக்ஷ மேன்முறையீட்டு நீதிமன்றத்திலே கேட்டிருக்கக்கூடிய நிவாரணம் உயிர்த்த ஞாயிறு தின தாக்குதல்கள் தொடர்பாக தன்னை கைது செய்யக்கூடாது. உயிர்த்த ஞாயிறு தின தாக்குதல்கள் தொடர்பாக தன்னை கைது செய்யக்கூடாது என்பது ஒரு பரந்த பரப்பு. உயிர்த்த ஞாயிறு தின தாக்குதல்கள் தொடர்பாக அதனை சுவர்ஷி ஹேரத் பிரதி சொலிசிட்டர் ஜெனரல் மிக தெளிவாக விளக்கி இருந்தார். உயிர்த்த ஞாயிறு தின தாக்குதல்களோடு நேரடியாக தொடர்பு பட்டதாக சந்தேகத்திலே கைது செய்யப்பட்ட 24 பேருக்கு எதிராக 3 அடங்கிய நீதிபதிகள் குழாம் முன்னிலையிலே வழக்கொன்று தாக்கல் செய்யப்பட்டு விசாரணை செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது. அது அந்த தாக்குதல்களின் ஒரு பகுதி. இது இல்லாமல் ஷஹ்ரான் ஹஷீம், பிரதான குண்டுதாரியாக கருதப்படுகின்ற ஷஹ்ரான் ஹஷீமினுடைய மனைவிக்கு எதிராக கல்முனை மேல் நீதிமன்றத்திலே ஒரு வழக்கு இருக்கிறது. புத்தளம் மேல் நீதிமன்றத்திலே மேலும் சிலருக்கு எதிராக வழக்குகள் இருக்கின்றன. இவ்வாறு உயிர்த்த ஞாயிறு தின தாக்குதல்கள் தொடர்பாக பலருக்கும் எதிராக பல்வேறு வழக்குகள் இருக்கின்றன. ஆனால் கோட்டாபய ராஜபக்ஷ தன்னை எந்த விடயத்துக்காக கைது செய்ய வேண்டும் என்பதை தெளிவாக கூறாமல் ஒரு திறந்த ஒரு கோரிக்கையாக முற்றுமுழுதாக ஓபன் ரிக்வெஸ்டாக கூறியிருக்கிறார். உயிர்த்த ஞாயிறு தின தாக்குதல்கள் தொடர்பாக தன்னை கைது செய்யக்கூடாது என்று. அவ்வாறானதொரு பரந்த ஒரு பாதுகாப்பை அல்லது என்ன சொல்றது ஒரு கவர் அப்பை மேன்முறையீட்டு நீதிமன்றத்தால் வழங்க முடியாது என்ற வாதத்தை முன்வைத்திருந்தார் சுவர்ஷி ஹேரத் பிரதி சொலிசிட்டர் ஜெனரல். காரணம், அவ்வாறான பரந்த ஒரு பாதுகாப்பை அவருக்கு வழங்கினால் அது முழு விசாரணையையும் பாதிக்கும் என்ற விடயத்தை அவர் மிக தெளிவாக குறிப்பிட்டிருந்தார். அதன்படி அந்த அடிப்படையிலும் கோட்டாபய ராஜபக்ஷவினுடைய கோரிக்கை நிராகரிக்கப்பட வேண்டும் என்பதைத்தான் அவர் இறுதியாக முன்வைத்திருந்தார். அதன் பின்னர் உண்மையிலே வியாழக்கிழமை கோட்டாபய ராஜபக்ஷ சார்பாக ஜனாதிபதி சட்டத்தரணி அலி சப்ரி ஆஜராகி இருந்தார். அவர் அதன் பின்னர் விடயங்களை முன்வைத்திருந்தார். பயங்கரவாத தடை சட்டம் என்பது ஒரு அடக்குமுறை தொடர்பிலான சட்டமாகத்தான் அனைவராலும் பார்க்கப்படுகிறது. எனவே தான் அனைவரும் அதற்கு எதிராக குரல் கொடுத்திருந்தார்கள். இந்த விடயத்தில் கூட, அதாவது அலி சப்ரி ஆட்சியிலே இருந்த பொழுது அல்லது ஆளும் தரப்பிலே இருந்த பொழுது 2022ஆம் ஆண்டு 12ஆம் இலக்க சட்டம் ஊடாக பயங்கரவாத தடை சட்டத்துக்கு திருத்தங்கள் கொண்டு வரப்பட்டதை அவர் ஞாபகப்படுத்தினார். இவ்வாறான பயங்கரமான ஒரு சட்டத்தின் கீழ் ஒருவரை கைது செய்வதற்கு சட்டமா அதிபர் கைகோர்த்திருப்பதை தான் கவலையோடு நினைவு கூறுவதாக அவர் குறிப்பிட்டிருந்தார். எது எவ்வாறாக இருந்தாலும் சட்டமா அதிபர் சார்பிலாக முன்வைக்கப்பட்ட விடயங்களிலே கோட்டாபய ராஜபக்ஷ விசாரணைகளை தடுப்பதற்கு அல்லது அவருடைய கோரிக்கைகள் இந்த முழு விசாரணைகளையும் தடுக்கும் வகையில் அமையும் என்ற விடயத்தை இறுதியாக குறிப்பிட்டிருந்தார். அவ்வாறு எந்த கோரிக்கையும் கோட்டாபய ராஜபக்ஷ சார்பாக தாங்கள் முன்வைக்கவில்லை. விசாரணைகளை முன்னெடுத்து செல்லுங்கள், விசாரணைகளுக்கு ஒத்துழைப்பு வழங்கவும் தாங்கள் தயாராக இருப்பதாகத்தான் குறிப்பிட்டிருக்கிறோம். எனவே சட்டமா அதிபர் சொன்ன அந்த விடயங்கள் அடிப்படையற்றவை என்ற வாதத்தை முன்வைத்து மீண்டும் சட்டமா அதிபரனுடைய அந்த வாதங்களுக்கு பதிலளிக்க இன்னும் ஒரு திகதியை கோரியிருந்தார்கள். அதன்படி இந்த வழக்கு எதிர்வரும் 23ஆம் தேதி மீண்டும் பரிசீலனைக்காக எடுத்துக்கொள்ளப்பட இருக்கிறது. எதிர்வரும் 23ஆம் தேதி. கடந்த 9ஆம் திகதி வியாழக்கிழமை மேன்முறையீட்டு நீதிமன்றத்திலே கோட்டாபய ராஜபக்ஷவின் வழக்கு 4வது முறையாக எடுத்துக்கொள்ளப்பட்டிருக்கின்றது. அந்த வழக்கை நேரில் பார்த்ததை போன்ற ஒரு அனுபவம் உங்களுக்கு கிடைத்திருக்கும். மிக தெளிவாகவும் துல்லியமாகவும் பெயர்களை தவறாமல் சிறப்பாக நடைபெற்ற விடயங்களை பகிர்ந்திருந்தார் சகோதரர் ஃபசீர் முகமது. எது எவ்வாறாக இருந்தாலும் ஒன்றை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள், தொடர்ச்சியாக நாங்கள் இந்த விவகாரங்களை பேசி வருகின்றோம். நாங்கள் பேசி வரக்கூடிய இந்த நிலையிலும் கூட கோட்டாபய ராஜபக்ஷவின் டிராவல் பேன் அப்படியே இருக்கின்றது. அது மாத்திரமல்லாமல்
தேவை என்றால், அரசாங்கத்திற்கு தேவை என்றால் எந்த சந்தர்ப்பத்திலும் கோட்டாபய ராஜபக்ஷவை கைது செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கிறது என்பதை மறந்துவிட வேண்டாம் என்பதை ஞாபகப்படுத்திக் கொள்கின்றோம். இன்றும் கூட கலையகத்திற்கு வந்து சிறப்பான விளக்கங்களை வழங்கிய சகோதரர் ஃபசீர் முகமதுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். ரொம்ப நன்றி ஃபசீர். நன்றி. இன்னும் ஒரு பியோண்ட் த நியூஸ் நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை ஷஹனி ரமீஸோடு விடை பெற்றுக் கொள்கின்றேன். நன்றி.